இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹை புரோட்டீன் டிஃபன் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள. இந்த டிஃபன்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இது வளர்கிற பசங்களுக்கு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கூட பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருந்தால் கூட இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன். இது வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து மசூர் தால் எடுத்துக்கோங்க. மசூர் தால் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த பருப்பை ஒரு 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அதே கப்பால் 1 கப் வந்து வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இதை ஒரு மூடி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயில். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே போல் பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா வெடிக்கும், மேலேலாம் படும். அதனால் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் வறுபட்டதுக்கப்புறம் 1/4 கப் வந்து தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்து செய்யும்போது சட்னி இன்னும் கொஞ்சம் அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இது நல்லா தேங்காய், அந்த கொத்தமல்லி இலை, கருவேப்பிலெலாம் சுருங்கி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயில். இப்போ பாருங்கள், தேங்காய், அந்த கொத்தமல்லி, மிளகாயெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நைஸாக அரைச்சா தான் பிடிக்கும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை வந்து பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தோசைக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் திக்காகவே வச்சுக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த தேங்காய் சட்னி எப்பொழுதும் போல் இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. 1லேருந்து 2 கொத்து கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இந்த தோசைக்கு இந்த சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு பருப்பு, ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இப்போ இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து 2 பகுதியாக பிரித்து அரைச்சிக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. அதே போல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த மாவை நான் பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த திக்னஸ்க்கு அரைச்சிக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற மாவையும் அரைச்சிட்டு வந்து நான் பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 குடமிளகாய் சின்ன சைஸில் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வேறு வெஜிடபிள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம், முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவரை கூட துருவி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து குடமிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன். குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இது மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள்,
1 டீஸ்பூன் சாட் மசாலா. இப்போ நான் சேர்க்குற எல்லா பொருளுமே கண்டிப்பாக சேர்க்கணும். 1 டீஸ்பூன் வந்து கசூரி மேத்தி சேர்த்துக்கங்க. கசூரி மேத்தி சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை. 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கங்க. எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் வந்து குக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து மாவு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். அதே போல் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, சும்மா கொஞ்சமாக சேருங்க. 1/4 கப்புக்கு கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை வந்து நீங்கள் பன் தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் செஞ்சுருக்கிற மாதிரி இந்தமாரி குட்டி குட்டி தோசையாகவும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ தோசைக்கல்லில் அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் ஆப்பக்கடாயில் பன் தோசை மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கிறேன். சின்ன குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி மட்டும் மாவு சேர்த்துட்டு லைட்டாக திரட்டி விட்டுக்கிறேன். இது போல் குட்டி குட்டி தோசையாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ இது வந்து மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ மேலே வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். அதே போல் மூடி சேர்த்து குக் பண்ணலாம், மூடி சேர்க்காமலும் குக் பண்ணலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே 10லேருந்து 15 செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக குக் ஆகி வரும் உள்ளார வரைக்கும். அதனால் திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். மேலே ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். உங்களுக்கு மாவாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதே போல் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நான் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். சூப்பராக உள்ளார சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கெச்சப் சாஸ் வச்சு கொடுங்க. 2-3 சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக பசங்க 5-6ன்னு சாப்பிடுவாங்க. இது வந்து திகட்டாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.